உட்காரும். ஒன்றிற்குரிய யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மேம்படுவாராக. அல்லேலூயா. சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரமிடும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒரு வார்த்தை தியானிக்க போக கரெக்டாக 10 ஆமென் போட்டுருவேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கலாம். சங்கீதம் 29:11 வாசிப்போம். Psalm 29 verse 11. Book of Psalm chapter 29 verse 11. 29:11 வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. அது 3 பாயிண்ட் அங்க பார்க்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு, அதில் சொல்லுங்க பார்க்கலாம். தமது ஜனத்திற்கு, அது பாயிண்ட் அங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு. நீங்க பார்த்து ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூலை விட்டு வரும்போது பார்த்தா ஒரே யூனிஃபார்மா இருப்பாங்க. அப்பா அம்மா காத்திருப்பான் பிள்ளைகளை பிக்கப் பண்ணுறதுக்காக கேட்டு வாசல். ஆனால் எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் தான் இருக்கு. கர்த்தர் சொல்லு, அதை டக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அப்பா சொல்லுவார், என் பிள்ளை வரலாம் பற்றியா, அங்கே என் குழந்தை வருது பற்றியா, அடையாளத்தை இருக்கு. கர்த்தர் சோதரம். அல்லேலூயா. அவன் என் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வெளியே வருவாங்க. ஆனால் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளை வரலாம் பற்றியா ஒரே யூனிஃபார்ம் போட்டுப்பாங்க. கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. கர்த்தர் சோதரம். ஆனால் அப்பா சொல்லுவார், என் பிள்ளை வரலாம் பற்றியா, குழந்தை வரலாம் பற்றியா, அங்கே கர்த்தர் சோதரம். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறாரு. அல்லேலூயா. கையை மேலே உயர்த்தி கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறாரா? கர்த்தரை நேசிக்கிறாரு. உட்கார்ந்திருப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை தான். கர்த்தரை ஸ்தோத்திரம். அதான் வசனவாசி. கர்த்தர் தமது ஜனத்திற்கு, யாருக்கு ஆசீர்வாதம், யாருக்கு மேன்மை? தமது ஜனத்திற்கு. மீட்கப்பட்ட ஜனத்திற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் பலன் கொடுக்கிறாரா? அல்லேலூயா. ஏன் பலன் கொடுக்கிறாரு? அவர் நாமத்தை உயர்த்து அவருக்கு சாட்சியா வாழ கர்த்தர் பலன் கொடுக்கிறாரு. இந்த பலன் போதாது, இன்னும் பலமா இருக்கிறோம். இன்னும் கர்த்தர் ஊழியம் செய்ய கர்த்தரை பலப்படுத்தி கொண்டு வருகிறாரு. அல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம் கர்த்தர் மேல உயர்ச்சி. எத்தனை வயசானாலும் அவன் பலன் குறையாம இருக்குன்னா இயேசு பலப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து முன்னாள் மீட்டிங் கற்று சொல்கிறேன். பாண்டிச்சேரியில் பிரசங்கம் பண்ணேன். ஸ்ரீபதி பிரசங்கம் கற்று சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வந்து கற்று சொல்கிறேன். நான் படிக்கும் 5:30 10 6 மணிக்கு எடுத்துட்டேன். ஏன் தெரியுமா? கர்த்தரும் பலப்படுத்த. அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பிடுமோ இல்லையோ இயேசு பலப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. அதான் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் தம் ஜனத்துக்கு என்ன கொடுக்கிறாரா? பலன் கொடுக்கிறாரு. இந்த பலன் தாங்க உன்னதமான பலன், வார்த்தையின் பலன், அபிஷேகத்தின் பலன், வல்லமையின் பலன் இறங்கி சேர்க்குது. ஜனமாக பிள்ளைங்க மீட்கப்பட்ட மக்களா இருக்கிறீங்க. மீட்பு கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறாரா? இந்த பலன் உன்னதத்தின் பலன். ஆமென் சொல்லுவா. அல்லேலூயா. சத்தத்தை முயற்சி. நம்ம சாப்பிடுறோமா இல்லையோ நமக்கு அது பலப்படுத்துறாரு. பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக வாழ்கிறோம். எப்படி கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறாரு? சரீரத்தை பலப்படுத்துறாரு. ஆத்துமா இயேசு பலப்படுத்துறாரு. இரும்பை கர்த்தர் பலப்படுத்துறாரு. பலப்படுத்த 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 இன்னும் சோர்ந்து போகாம நீ எழும்பி கொண்டே இருப்ப, ஓடிக்கொண்டே இருப்ப, கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருப்ப, கர்த்தர் சாட்சியா வாழ்ந்து கொண்டே இருப்ப. அல்லேலூயா. கர்த்தர் மேல முயற்சி. சத்தமா சொல்லுவோம். நல்ல பலத்தோட சொல்லுவோம். கையை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் சந்தினவரை பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 14:10 வாசிக்கலாம். யோசுவா 14:10 வாசிக்கலாம். The book of Joshua chapter 14 verse 10 வாசிக்கலாம். யோசுவா 14:10 வாசிக்கலாம். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே உயிரோடு கர்த்தர் காத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், பயங்கர போராட்டம் இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றா, கர்த்தர் உயிரோடு காத்திருக்கிறார். எதற்காக? வாட் ஃபார்? கர்த்தர் நாமத்தை உயர்த்துவதற்காகத்தான். அதில் சொல்லுவோம். கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை நோக்கி. கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? தம் ஜனத்திற்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். என்ன பலன் வருது? கர்த்தரை உயர்த்துகிற பலன். எத்தனை பாசி கூடணும் உடம்பு சோர்ந்து போதா, இன்னும் பலமா தான் இருக்கும். அதெல்லாம் சொல்லுங்க. நீ முழங்கால ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க, கர்த்தரை பாட 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 உன் முழங்கால் சோர்ந்து போகாது, உன் சரீரம் சோர்ந்து போகாது. இன்னும் பலப்பட்டு கொண்டே இருக்கும், இன்னும் பலப்பட்டு கொண்டே இருக்கும். அதான் வசனம் வாசிக்கும். கர்த்தர் தம் ஜனத்திற்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? பலன் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் பலன் கொடுக்கிறாரா? எத்தனை வயசானாலும் 80 ஆகட்டும், 85 ஆகட்டும், 90 ஆகட்டும், 70 ஆகட்டும், எத்தனை வயசு கூடுனாலும் உன் பலன் குறைஞ்சு போகாது. அதனால தேவனுடைய வல்லமையான பலன், வசனத்தின் பலன், வார்த்தையின் பலன், அபிஷேக பலன் உன் மேல இறங்கிச்சே இருக்கு. இந்த வசனத்தை வாசிக்க மேல பலன் இறங்கிச்சே இருக்கு. இதெல்லாம் படிக்க வல்லமை இறங்கிச்சே இருக்கு. வார்த்தையை படிக்க வல்லமை இறங்கிச்சே இருக்கு. வார்த்தை தியானிக்க வல்லமை இறங்கிச்சே இருக்கு. கர்த்தர் வார்த்தை பேச வல்லமை இறங்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு கையை தட்டி ஆமென் சொல்லுமா? உற்சாகத்தோடு, என்ன உற்சாகத்தோடு வாசிக்கமா? யோசுவா 14:10 வாசிக்கலாம். இதோ கர்த்தர் சொன்னபடியே உயிரோடு காத்தா இஸ்ரவேலர் சஞ்சரிக்கையில் கர்த்தர் வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்பொழுது வாசிமா 45 வருஷமாயிற்று. இதோ நான் இன்று அதில் சொல்லுமா 85 பேசுதுங்க. எது பேசுது? காலேப் சொல்லுகிறார், என்னை மோசே கானானுக்கு அனுப்பும் பொழுது வயசுக்கு அப்ப என்ன வயசு அப்போ? என்ன வயசு அப்போ? சரி படிங்க பைபிள். 45 வாசிக்குமா? 85 years old speaking. ஹல்லேலூயா. 85 இங்க பேசுது. என்ன சொல்லுது? யோசுவா பார்த்து, நான் மோசே கூட இருந்தவன்பா, ஊழியத்தை பார்த்தவன், கணவனெல்லாம் போய் செக் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நான் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கிறேன், இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். இப்போ என் வயசு 85 வயசு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. 85 சொல்லுது. எனக்கு இப்போ தள்ளாட்டம் ஏற்படலை, கை கால் உதறல, வாய் ஒட்டி போகல, நடக்க முடியாமல்ல, ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். என்ன சொல்லுது? பேசுற வயசு என்ன சொல்லுங்க? பேசுற வயசு என்ன சொல்லுங்க? வாய்த்து பேசுங்க. 85 years old. 85 வயசான தாத்தா பேசுறாரு, வாலிப பேசுறாரு. யோசுவாவே, நான் எனக்கு இடம் தரேன்னு சொன்னீங்களே, மலைநாட்டை கூட கற்று, ஏன்னா மேலே ஏறி போனல, அவன் ஏறி போன சொன்ன வயசு சின்ன வயசாலுமே பெரிய வயசு சொல்லுது. அன்றைக்கு இந்த மோசே கானானுக்கு அனுப்பும் பொழுது வயசு எனக்கு அப்போ என்னது 45 வயசு. கர்த்தர் 85 வயசு ஆயிடுச்சு. ஆனால் எத்தனை வயசு ஆனாலும் என்னுடைய பலன் குன்றி போகலை, என் பலன் தளர்ந்து போகலை, என் ஜெபம் குன்றி போகலை, என் விசுவாசம் குன்றி போகலை, என் நம்பிக்கை குன்றி போகலை, இன்னும் அதிகமாய் கொண்டிருக்கிறது. எத்தனை வருஷம் ஆனாலும் சரித்திர வயசாகவே தவிர ஒரு ஜெபமாகிய பலன் குறைந்து போகாது, விசுவாசமாகிய பலன் குறைந்து போகாது, நம்பிக்கையாகிய பலன் குறைந்து போகாது, ஊழியமாகிய பலன் குறைந்து போகவே போகாது. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த சேம் அந்த பலன் இந்நாள் வரைக்கும் அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி சொல்லுவேல பா, 40 வயசு நல்லா ஓடணும்பா, நல்லா பிரசங்கெல்லாம் பண்ணேன், வேகமாக ஓடணும், இப்போ 85 ஆகி போச்சு, கை கால் தள்ளாட்டன்னு சொல்லலை காலேபு. அன்னைக்கு இருந்த அந்த பலன், அந்த ஸ்பீடு, அந்த வைராக்கியம், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த ஜபம் 85 இயர்ஸ்ல குறையாம இருக்குது. நீங்க சொல்ல முடியுமா? 40 ஆனாலுமே தள்ளாட்டம் தான். இப்போ இருக்க சிச்சுவேஷன். 32 ஹார்ட் அட்டாக், 40 ஹார்ட் அட்டாக் வருது. கர்த்தர் ஸ்தோத்திரம். 40 ஆள் காலியாயிடுறான். ஹல்லேலூயா. ஆனால் 85 இயர்ஸ் ஓல்டு கால் சொல்றாரு, 85 வயசு ஆச்சு யோசுவாவே, நான் இப்போ தைரியமா இருக்கிறேன், பலமா இருக்கிறேன், அதே ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்குது. இது சொல்ல முடியுமா உங்களால? அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு காலவி சொல்லுகிறார், 85 இயர்ஸ் ஓல்டு நானே, அன்றைக்கு இருந்த அந்த பலன். ஒன்ஸ் அப்பான் எ டைம், அப்பதான் 40 வயசு, இப்போ 85 ஆகி போச்சு. 85 இயர்ஸ் ஓல்டான எனக்கு அன்றைக்கு இருந்த அந்த பலன், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த ஆதி அன்பு இன்ன வரைக்கும் என்னோட போகவே இல்லை, அப்படியே இருக்குது. ஆமென் சொல்லுங்க. சொல்ல முடியுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க.
10 நிமிஷம் அதிகமாக டைம் எடுத்தாலுமே ஐயோ டைம் ஆச்சுன்னு யோசிக்கிறீங்க. ஆனால் காலேஜ் சொல்லுகிறா 85 வயசு ஆச்சு எனக்கு. யோசுவாவே அன்னைக்கு இருந்த அந்த பலன், இந்த சேம் ஸ்ட்ரென்த், இந்த சேம் ஃபைத், இந்த சேம் எல்லாமே அப்படியே இருக்குதப்பா, கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அல்லேலூயா. கரத்தை மேலே உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுகிறோம், டைமுக்கு சாப்பிட்றோம், டைமுக்கு தூங்குறோம், சில விதமான மெடிசன் எடுக்கிறோம், பாடி ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு. என்ன ஸ்ட்ரென்த் பண்ணாலும் கர்த்தருடைய பலன் தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உண்மைன்னு கையை உயர்ச்சி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், டைமுக்கு சாப்பிட்றோம், அல்லேலூயா, இல்லை காய்கறிலாம் சாப்பிட்றோம், எல்லாம் என்னத்தை நம்ம எடுத்தாலும் சரி, சரித்து பலப்படுத்த போகுது ஆண்டவர் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த பலன் என்னை விட்டு வெளியே போகல, அப்படியே இருக்குது. என்ன குறிக்குதுன்னா ஆதி விசுவாசத்தை குறிக்கிறது, ஆதி நம்பிக்கையை குறிக்குது, ஆதி அன்பை குறிக்குது, ஆதி மகிமையை குறிக்குது, ஆதி வல்லமை குறிக்குது. அப்புறம் எப்போ ஆரம்பம் என்ன ஸ்பீடில் அதே ஸ்பீடு தான் எப்பயும் உனக்கு இருக்கிறோம். அதான் வல்லமை, அதான் அபிஷேகம், அதான் கிருபை, அதான் வார்த்தை, அதான் தேவனுடைய மகிமை. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அன்றைக்கு இருந்த அந்த ஸ்பீடு ஓட்டம், அன்றைக்கு இருந்த பிரசங்க வல்லமை இன்றைக்கு அப்படியே இருக்கிறோம். அதான் கிறிஸ்துவின் அடையாளம். அல்லேலூயா சொல்லி அன்றைக்கு ஆரம்பத்தில் ரட்சிப்படைய எப்படி ஓடி கர்த்தருக்கு ஊழியம் செய்தீங்க, டாக்ஸ் கொடுத்து ஓடி இயேசுவ அதே ஸ்பீடு இருக்கு. வயசானாலே அந்த வல்லமை குறையாம இருக்கணும். That is a faith, that is a power. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் விசுவாச அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி. எங்க பாசியனை கரெக்டாக 16 வயசுல கையில் மைக்கை கொடுத்து தெருவில் பிரசவம் சொல்லுவார். மெக்கப்போன் கையில் கொடுத்து. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இயேசு உயிரோடு இருக்கிறார், சத்தம் போட்டு கத்துவேன் மைக்கில். இயேசு ஜீவிக்கிறார், சத்தம் போட்டு கத்துவேன். இயேசு வருகிறார், சத்தம் போட்டு கத்துவேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், சத்தம் போட்டு கத்துவேன். எங்க பாஸ் இல்ல, இன்னும் சத்தமா கத்து. அல்லேலூயா. நல்ல மைக்காது, வேற மைக்காது, வெறும் சத்தமாக கத்துறவர் இந்த மெக்கப்போன் சொல்லுவாங்க. இந்த மைக் கையில் கொடுத்து பாஸ் நல்லா பிரசங்கம் பண்ண சொல்லுவார். நடுவில் நிற்க வச்சு மக்களும் கூடினே இருப்பாங்க. சத்தம் போட்டு கத்துவேன். 4 பேர் ஒன்றா கூடிடும். அல்லேலூயா. இப்போ சத்தம் கம்மி, அப்போ சத்தம் ஓவராக கத்துவேன். இயேசு உயிரோடு இருக்கிறார் அது கத்துவேன். ஜனமாக கூடிடும். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்னா, எத்தனை வயசு ஆனாலும் உனக்கு நம்பிக்கை உன்னை விட்டு குறையாமல் இருக்கிறது தான் நமக்கு அடையாளம். அல்லேலூயா. சோதனை கொண்டு வருவான், சோர்வை கொண்டு வருவான், பலவீனத்தை கொண்டு வருவான், சில வேளை மன கஷ்டத்தை கொண்டு வருவான். என்ன வந்தாலும் உனக்கு ஒரு விசுவாசம் பெருகிட்டே தவிர குறையவே கூடாது. உன் நம்பிக்கை பெருகிட்டே இருக்கணும், உன் ஜெப வாழ்க்கை பெருகிட்டே இருக்கணும், உன் ஊழிய பாதை பெருகிட்டே இருக்கணும். அது பெருக 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 கர்த்தர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுமா? 2010 பாண்டிச்சேரி போயிருந்தேன். ஒரு மீட்டிங்கில் பேசும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். கர்த்தர் சொல்லும். அல்லேலூயா. அன்றைக்கி ஒரு ஓப்பன் மீட்டிங் வச்சு அதை பேச வச்சாங்க. பாண்டிச்சேரி கர்த்தர் சொல்லும் கடற்கரை பக்கத்தில். அந்த பாஸ் திரும்பி எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் உடனே அமாவாசை ஜெபத்துக்கு வரணும், நீங்கள் உடனே பேச. நான் சொன்னேன், என்ன ஆயத்தம் இல்லாமல் இருக்குது? இல்லை பாஸ்டர், நம்மளுக்கு உடனே நான் வண்டியை அனுப்புகிறேன், வந்துன்னா எனக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகிடுச்சு. அல்லேலூயா. நான் அந்த மீட்டிங் போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த பாஸ்டர் பழைய மக்கள் அங்கே இருந்தாங்க பாண்டிச்சேரியில். அந்த பாஸ்டர் தெரிஞ்ச பாஸ்டர், இந்த பாஸ்டர் பார்த்தீங்கன்னு கேட்டார். ஐயா பார்த்துருக்கேன், தெரியப்பா. 2010 வந்தாங்க. நான் போயிட்டு கரெக்டாக கர்த்தர் சொன்னாங்க, இடத்துல 16 வருஷம் ஆச்சு அந்த மீட்டிங் போயிட்டு. நேற்று கடந்து போனேன். அந்த பாஸ்டர் மைக் கொடுத்து எனக்கு பேச வச்சார், ஜெபிக்க வச்சார் கர்த்தர். அப்போ கர்த்தர் வார்த்தையை பேச 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 அந்த பாஸ்டரே கைத்தட்டி கர்த்தரை பயன்படுத்தினார். எது தெரியுமா? ஐயா 2010 கொடுத்த குரல் இன்னும் வராமல் இருக்குது. அதான் தேவனுடைய வல்லமை. 16 years back. நான் பெருமையாக சொல்ல தாழ்த்தி சொல்லுகிறேன். 16 வருஷமாச்சு. அன்னைக்கு கத்துனீங்க, அந்த ஸ்பீடில் கத்துனீங்க, வல்லமையாக பேசுனீங்க. அதே ஸ்பீடு இன்னைக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா கர்த்தருடைய பலன் குறையாமல் இருக்கிறது, அந்த ஜெபம் குறையாமல் இருக்கிறது. அப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாது வரைக்கும் வல்லமை விட்டு வெளியே போகவே போகாது. ஜீவன் இருக்கிற வரைக்கும் வல்லமை கிரியை செய்யும், அற்புதம் கிரியை செய்யும், வார்த்தை கிரியை செய்யும். கர்த்தர் மைப்பட்டு கொண்டே இருப்பார். ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். வல்லமை கிரியை செய்துட்டே இருக்கும். நம்பிக்கை பிறகு போகவே போகாது. காலையில் சொல்லுங்கள், அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, இஸ்ரவேல் மக்களை பற்றி. இஸ்ரவேல் மக்கள் நடந்து போயிட்டே இருக்காங்க. 40 வருஷம் வனாந்த பிரயாணம். நடந்து போகும் பொழுது அவங்க போடுங்க சப்பல், இந்த வார் அறுந்து போகிற, கால் வீங்கல, ட்ரெஸ் என்ன பண்ணல, பழசா போகல. ஹவ் இஸ் பாசிபிள் பிரதர்? நம்ம ட்ரெஸ் போட்டோம்னா ஒரு 3 மாதம் சட்டையை போடுவோம், வேற சட்டையை மாத்திரம் தூக்கி போட்டுருவோம். ஆனால் 40 years நோ சேஞ்ச் ட்ரெஸ், நோ சேஞ்ச் செப்பல்ஸ், எதுவும் என்ன பண்ணல, மாற்றவே இல்லை. அதை தியானம் பண்ணால் அற்புதமாக இருக்குது. ஒரு செப்பல் வாங்கி போடுறோன்னா மேக்ஸிமம் ஒரு 3 மாதம்,
ஒரு நல்ல செப்பலை பாட்டால் வாங்கினா ஒரு 4 மாதம் 5 மாதம். ஆனால் 40 வருஷம் போட செப்பலாம் பண்ணியா தேஞ்சு போகலையா, வார அறந்து போகலையா? எப்படிங்க இதெல்லாம்? அல்லேலூயா. உண்மை ஒத்துக்கிறீங்களா? இந்த வசனவாசிகளை இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறாரா இல்லையா? பாருங்க கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை படிக்கும் ஆச்சரியமா இருக்கும். ட்ரெஸ்ஸுன்னா பண்ண பழசா போகலையா? அல்லேலூயா. நான் போகிற ட்ரெஸ்ஸு வேலை கிழிஞ்சு போகுது, கர்த்தர் ஸ்தோத்திரம். அழுக்காயிடுது, தூக்கி போட்டுறோம், நெருப்பில் பட்டு பெய்து போகுது. ஆனால் பாருங்கள், இஸ்ரவேலர்கள் பயன்படுத்தின இந்த ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு நம்ம பழசாக போவே இல்லையா? அப்படி என்றால் அதே ஆண்டோட வல்லமை இன்றைக்கு உனக்குள்ள இருக்குது, உனக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்குது. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்து அவன் நாமத்தை நீ உயர்த்த போற. அல்லேலூயா. கர்த்தர் அந்த பலத்தை கொடுப்பார் உனக்கு. திரும்ப சொல்லுங்க, இந்த வார்த்தையை கேட்டதுனால நீங்க சாகிற வரைக்கும் சோர்ந்து போவே மாட்டீங்க. நீங்க சாகிற வரைக்கும் இன்னும் பலமா இருப்பீங்க. கர்த்தர் கூப்பிடுற நிமிஷம் வரைக்கும் உங்க சரீரம் சோர்ந்து போகாது, உங்க கையை சோர்ந்து போகாது, உங்க கால் சோர்ந்து போகாது, உள்ள சோர்ந்து போகவே போகாது. கர்த்தர் கூப்பிடுற அந்த நிமிஷம் வரைக்கும் உங்க சரீரத்தை பலகீனம் வரவே வராது. கர்த்தர் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறாரு. கையை தட்டி ஆமீன் சொல்லுமா? என்ன உற்சாகத்தோடு கர்த்தர் மகிமைப்படுவாரா? Praise the Lord. Hallelujah. 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 நிறைய வசனம் இருக்கு, நேரம் இல்லை, சுருட்ட முடிக்கிறேன். Hallelujah. என்னாகமத்தின் புஸ்தகம் 24:8 வசனம் வாசிக்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 24:8 வாசிமா. தேவன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். என்ன பலனா? காண்டாமிருத்து என்ன பலன் இருக்கு? எங்க இருக்கு பலன் இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு பெரிய கொம்பு இருக்கு அந்த தலைக்கு மேலே, அதான் அது பலன். பார்க்க அசிங்கமாக இருக்கும், மாறி குண்டா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. ஒரு கொம்பு தான், 10 கொம்புல ஒரு கொம்பு தான். அந்த ஒரு கொம்பு கிட்ட எது கிட்ட போகாது, காண்டாமிருகம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஸ்பீடாக ஓடாது, அப்படியே நின்றுக்கு கர்த்தர் சொல்கிறோம். பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு பெரிய கொம்பு இருக்க தலைக்கு மேலே இல்லையா? அந்த கொம்பு தான் பயங்கரமான ஸ்ட்ரென்த்து. பிரைஸ் தி லார்ட். உங்கள்கிட்ட ஒரு சின்ன வல்லம் இருந்தால் போதும், சாத்தனை போல இரட்டி அடிப்பேன். உங்க கொடுத்த வல்லம் தான் பெரிய கொம்பு. அதிலே சொல்லுமா? காண்டாமிருகத்துக்கு வந்த பலன் வாசிக்கலாம். அவர்களுக்கு யாருக்கு உண்டுங்க? அவர் நேசிக்கிற மக்களுக்கு உண்டு. அல்லேலூயா. மோசைக்கு மாறக்க மாறவே இல்லை. அவர் மோசைக்கு மாறல, யோசுவாக்கு மாறல, ஏசாவா காலேபுக்கு மாறல, கர்த்தர் தாவீதுக்கு மாறல. உட்கார்ந்து உலக இயேசு மாறவே மாட்டாரு. இன்றைக்கு ஆண்டவர் பக்கத்தில் உயிரோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? யாருக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்? அவர்களுக்கு உண்டு. நம்ம சரீரத்தில் சோர்வு, பலகீனம், பல வியாதி வரும். ஹியூமன் பீயிங் அது. பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த வார்த்தை உண்மைன்னு சொன்னால் நீங்கள் சாகிற வரைக்கும் தனக்கு வந்து கீழே பறக்க மாட்டீங்க. நடந்துகிட்டே இருப்பீங்க, ஓடிட்டே இருப்பீங்க, வார்த்தை பேசிக்கொண்டே இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க, பலமாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? அல்லேலூயா சொல்லுவோமா? கரத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு 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 காண்டாமிருகத்துக்கு பலன் கற்றுக் கொடுப்பாரு. உனக்கு சாதாரண மிருகத்தை பலன் கற்றுக் கொடுக்கிறாருன்னா அவர் ஆராய்ச்சி நிச்சயம் பலன் கொடுப்பாரா? கர்த்தர் நிச்சயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. எத்தனை வயசு, எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு தலைமையில வல்லவன் குறையவே குறையாது. கர்த்தர் இன்னும் பலப்படுத்தி கொண்டே இருப்பாரு. கர்த்தர் கிரியை செய்வார். நம்பர் மாத்திரம் கையை மேலே உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். கரத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு. காலப்பின் பலம், காண்டாமிருகத்தின் பலம், அதை விட நீ பெற்ற அபிஷேகத்தை பெரிய பலன் இறங்கி வருது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1:8 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது என்ன அடைந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் பூஸ்ட் சாப்பிடுகிறேன், ஆர்லிக்ஸ் சாப்பிடுகிறேன், அல்லேலூயா பீப் சாப்பிடுகிறேன், என்ன சாப்பிட்டாலும் எல்லாம் ஜீரணமாக வெளியே வந்துடும். ஆனால் இந்த பலன் சாமியை கொண்டு போவே போகாது. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? கையை வைத்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவி, the Holy Spirit come down. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும் பொழுது எப்படி உட்காந்துப்ப? சொல்லுங்க. சாஞ்சா உட்காந்துப்ப, உடம்பு பலமா இருக்கும். அபிஷேகம் உடம்புல இறங்க இறங்க. அல்லேலூயா.
சில ஐயா சோர்ந்து வந்து உட்காருவார். அந்த அபிஷேகம் அவர் மேலே இறந்த உடனே பாடி பிரிஸ்காக ஆகிடும். கையை பிடிச்சா ஸ்ட்ராங்காக நான் பார்த்துருக்கேன். அதே போல் நம்முடைய தங்கம்மா கை பிடிச்சா ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தா ஒல்லியாக இருக்கிறாங்க. அந்த அபிஷேகம் இறந்த உடனே கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடும். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்துடன் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கையை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்தவரே. பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்தவரே. இதான் என்னை பார்த்து மாறியாகிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரிய வயசுனா பரவாயில்ல. அபோவ் 65, 70 கொஞ்சம் சோர்வு ஏற்படும், பலகீனம் ஏற்படும். 45, 50 ஒரு மாறியா வரும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஹல்லேலூயா. தப்பாக யோசிச்சு ஃபீல் பண்ணுவேன். உன்னை இன்னும் வயசில் கடந்து போக போகிறான், இன்னும் வயசு நிறைய இருக்குது. ஹல்லேலூயா. கையை உயர்த்து, சத்தத்தை உயர்த்து. இந்த மாதிரி நீ பெற்றுக்கொண்டா தான் ஸ்ட்ராங்காக உழுத்து நிற்க முடியும், கத்தோடு நிற்க முடியும், சத்துவை ஜெயிக்க பலன் கிடைக்கும். உனக்கு சுவாசிக்கிறீங்களா? கையில் உயர்த்தி. சில வேலை பிசாசு வந்து இறங்கிட்டா அவனை பிடிக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் போல இருப்பாங்க. நேற்று பேயை ஓட்டுறேன், மெலீஸாக இருக்காங்க அந்த அம்மா. ஹல்லேலூயா. அவன் கட்டிக்க புடம் கிடமாகுது, ஆனால் ஒல்லேங்கிற கத்திரி சூத்துறோம். சும்மாவே சுத்துறாங்க. 6 பேர் பிடிக்காம பிடிக்க முடியல. சாத்தானுடைய டர்ன் வரும்போதே அவனுக்கு தெரிய செய்கிறாங்கன்னா பேசலாம். உன்னை படித்த அபிஷேகத்தை வல்லமை இறங்கினா உடம்பு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், உன் நரம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், உன் ஆர்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்தாக மாறிடும். அதை சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். பிசாசை பிடிக்க எல்லாமே பயந்து ஓடுவாங்க, அச்சுப்பத்தில் காமிக்கும். ஆனால் அந்த அசுத்தாவி வரும்பொழுது பலன் கிடைக்குதுன்னா உன்னதமான பலன் வந்துட்டா உடம்பு எப்படி இருக்கும், உன் நரம்பு எப்படி இருக்கும், சரீரம் எப்படி இருக்கும், நல்ல பலமாக இருக்கும். ஆமென். சுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் கிரியை செய்வாரா? அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் பயன்படுத்த 2 ஆயுதம். ஒன்று பயம், ஒன்று சோர்வு. ஒன்று ஐயோ உனக்கு உடம்பு சரி சொல்லிட்டாங்களா, அவனை தான் நீ அவன் தேட மாட்டேன் போல. ஹல்லேலூயா. இப்போ சொன்னாங்க மரியாமா எவ்வளோ டாக்டர்கிட்ட போனாங்க, அக்கா போனாங்களாம், உன் லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, ஆற்று வேலை செய்யல, அடைப்பிடின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதே டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. டாக்டர் பண்ணுற வேலையில பாருங்கள் நிறைய பேர். ஹல்லேலூயா. MBBS MD பெரிய பெரிய டாக்டர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, நீ செத்துருவ, ஒரு மாதிரி ஆகிடும், ஆர்ட்ஸ் போயிடுச்சு சொல்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுது, உன் ஆற்றை லங்ஸு போகாது, இன்னும் பலமாக இருப்பேன். கர்த்தர் நாள் மட்டும் உன் சரீரம் பாதிக்கப்படாது, கர்த்தர் நாள் மட்டும் உன் பிரெயின் பாதிக்கப்படாது, கர்த்தர் நாள் மட்டும் உன் உடம்பு எந்த உறுப்பும் பாதிக்கப்படவே படாது. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் பலன் கொடுப்பாரா உனக்கு? 2வது வாசிக்கிறோம், சமாதானம் கற்றுக் கொடுக்க போறாரு. 3வது ஆசீர்வாதம் கற்றுக் கொடுக்க போறாரு. கற்றுக் கொடுக்க போறாரா? பலன் கொடுக்க போறாரு. அப்புறம் சமாதானம் கொடுக்க. 3வது 3 கற்றுக் கொடுக்க போறாரு. 3 கூட இருந்தா இதை பெரிய பணக்காரன் உலகத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை வைத்து அம்பானியை விட, அதானியை விட, பில்கேட்ஸை விட, எல்லா பணக்காரனை விட இந்த 3 கூட இருந்தால் ஒன்று கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சமாதானம் 3 கூட இருந்துட்டா உன்னை யாருமே அசைக்கவே முடியாது. என்றைக்குமே சாட்சியா வாழ்ந்து காட்டுவேன். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாரா? கர்த்தர் கிரியை செய்வாரா? பலமா வீட்டுக்கு போவீங்களா? சாப்பிடலாலும் பரவாயில்லை, பலமா இருப்பீங்க. நிறைய பேர் என்ன கேட்பான், ஐயா காலையில் சாப்பிட மாட்டேறீங்க, மதியம் சாப்பிட மாட்டேறீங்க, ஆனால் பலமாக எப்படி கத்துறீங்க? அவர் கொடுக்குற பலன் தான், கத்தர் கொடுக்குற பலன் தான். அதெல்லாம் சொல்லுங்க. நீங்கள் சாப்பிட்டு பாட்டு பாடி பாருங்க, பாட்டே சரியாக வராது. அல்லேலூயா. பாசில் பாடி பாருங்க, பாட்டு சூப்பராக வரும் உங்களுக்கு.
சுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சாப்பிடாம ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க ஜெபம் வல்லமையா இருக்கும். அல்லேலூயா. நீ சாப்பிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, ஜெபம் கீழே போட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பவரே குறைஞ்சிடும். அல்லேலூயா. பின்னார்த்தனா உபாசனை பண்ற ஜெபத்துக்கு தனி பலன் உண்டு, தனி ஆசீர்வாதம் உண்டு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுவோம். பலன் கொடுக்கிறாரு, சமாதானம் கொடுக்க. மூணாவது என்ன? ஆசை. மூன்று நீ பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியா வர போறீங்க. நாம் விசுவாசி. அல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.